விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். பச்சரிசி மாவும் கடல மாவும் திட்டமாக போடணும். ரொம்ப அதிகமாக போட்டால் கூட உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வரும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு கோட்டிங் ஒட்டாது. சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடி வச்சு ஃப்ளவர் வடித்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா கொஞ்சம், 1.5 ஸ்பூன் கடல மாவு, 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு ஒரு ஊற வச்சு நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி சீக்கிரமாக வேணும்னா ஒரு 1/4 ஹவர் 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுங்க. சூப்பராக ஊறி வந்துடும். அளவுக்கு இருந்தால் தான் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்செல்லாம் பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம்.